அப்புறம் வணக்கம். வணக்கண்ணா. இந்த வாரமும் அக்கா தங்கச்சி சீரிஸ் பார்க்க போகிறோம். ஆமாங்கண்ணா. அதுக்கு முன்னாடி இந்த வாரம் எத்தனை மாடு வந்துருச்சு ப்ரோ? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 26 மாடுங்கண்ணா. 26. ஆமாம், 26 மாடு. ஹச்எஃப் ஜெர்சி வந்துருக்குண்ணா. ரெண்டுமே வந்திருக்கு. ஆமாங்கண்ணா. சரி ப்ரோ, அதில் ரெண்டு நம்ம வந்து அக்கா தங்கச்சி சீரிஸில் எடுத்து வச்சிருக்கோம். ஆமாங்கண்ணா. சரி, இந்த ரெண்டுத்தை பற்றி அப்படி சொல்லிடுங்க ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா 6 புல்லு 2 நீத்துனா. ஹச்எஃப்ல கிராஸ் ஸ்பீடான மாடு, 2 நீத்து மாடு, சுழி சுத்தமான மாடு. 2 நேரம் கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். 25. மடி பாருங்க, சரியான மடி வரும். ரோஸ் காம்பு அமைச்சிருக்காங்க பாருங்க. அடிக்கு ஒரு காம்பு. நம்ம சொல்லுவோம் பாரு, அடிக்கு ஒரு காம்பு, அடிக்கு ஒரு காம்பு. இதான் பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு. அச்சில் ஊற்றுன மாதிரி. அச்சில் ஊற்றுனா 4 முறை ஒரே சீரீஸில் இருக்காங்க. ஆமாம், மாடு நல்லா ஒயிட் பேஜில் அமைச்சிருக்காங்க. எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. மடி செட்டு பாருங்க, நல்லா பிரம்மாண்டமாக மடி செட்டு வரும். நல்ல காம்பு வரிசை. பிரம்மாண்டமான மடி செட்டு. மாடு நல்ல வெயிட் மாடு, கலர் பேச்சஸான மாடு. தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமாக இருக்கும். அந்த தோட்டத்து மேட்சில் கிடந்த மாடு. யார் வேணாலும் மேய்ச்சிக்கலாம், பிடிச்சிக்கலாம், நல்லா இருக்குண்ணா. சரிங்கண்ணா. இது அக்கானே தங்கச்சி மாதிரி தானே. இதுவும் 6 புல்லு 2 நீத்து சுழி சுத்தமான மாடு. 2 நேரம் 25 லிட்டர் கேரண்டி வரும். நல்லா பாருங்க, கருங்காம்பு ரோஸ் காம்பு 2 மிக்சிங்கான கலரு. காம்பு கலரு நல்லா வெயிட்டு மாடு, கலர் பேஜஸான மாடு. தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமாக இருக்கும். இதுவும் பாருங்க 4 பேர் அச்சில் ஊற்றுற மாதிரி இருக்கும். காம்போட பாருங்க, 2 ஒரே மாதிரியே இருக்கும். ஓகே. தோட்டத்து மேட்சிலே வளர்ந்த மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 லிட்டர் பால் வரும்ண்ணா. 2 சேர்த்து 50 எடுக்கலாம். 50 லிட்டர் பால் வரும்ண்ணா. தேவைப்படுறோம் கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. வீடியோ காலில் வாங்குற மாதிரி இருந்தால் எந்த மாடு பிடிக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க, அந்த மாதிரி நம்ம வீடியோ காலில் காமிச்சு ரேட் பேசி ஏற்றிக்கலாம். ஓகேண்ணா. ப்ரோ, இப்போ எலெக்ஷன் டைம்லதால நிறைய செக்கிங் போயிட்டு இருக்கு. என்னன்னா 50,000க்கு மேலே வந்து எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால நிறைய கஸ்டமர் வந்து மாடு வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாங்க? நான் 50 ரூபா கேஷ் எடுத்துடலாம். மிச்சம் ஜிபே ஃபோன்பே பண்ணிடலாம். வந்து மாடு வாங்கும்போது மீதி பே பண்ணிடலாம். மிச்சம் எந்த மாடு பிடிக்குதோ பேசிட்டு மிச்சம் அமௌண்ட் பே பண்ணிட்டா போதும். ஓகே. அதை பற்றி பயப்படாமல் டைரெக்டாக வந்து மாடு 50 ரூபா விட்டு எடுத்துகிட்டு வந்தால் போதும். எடுத்துகிட்டு வந்து மீதி வந்து வாங்கினதுக்கு அப்புறம் பே பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ.